அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்வில் நீங்கள் படிப்படியாக முன்னேற எனது வாழ்த்துக்கள். வெற்றியாளர்கள் முடிவை விரைவில் எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றுகிறார்கள். ஆனால் தோல்வியுறுபவர்களே முடிவுகளை மிக மெதுவாக எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை அடிக்கடியும் மிக விரைவாகவும் மாற்றுகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியாளர்கள் எப்பயுமே வெற்றி பெறுறவங்க வந்துட்டு சீக்கிரம் முடிவு எடுத்துடுறாங்க. இப்போ இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் எப்படி முடியுமோ அப்படி கொண்டு போய் அந்த இதை கரெக்டாக முடிச்சிடுறாங்க. ஆனால் தோற்று போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு முடிவையே ரொம்ப மெதுவாக தான் எடுக்கிறாங்க. சரி, நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு, அதையே நம்ம இது பண்ண வேணாம், வேறு ஒன்று பண்ணுவோம், அது பண்ணலாம், அதிலேருந்து வேறு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு மாறுறாங்கல்ல. அப்படி மாறிக்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும். முடிவை சீக்கிரம் எடுக்கணும். அதை படிப்படியாக கொண்டு போனால் தான் கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியும். எல்லாரும் எல்லாத்துலேயும் வெற்றி அடைகிறதே கிடையாது. ஆனால் அந்த வெற்றி பெறக்கூடிய தகுதி வந்துட்டு நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது. அதனால் முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கும் வெற்றி வரும். அதை நம்பி நம்ம எப்பயுமே முயற்சியை மட்டும் கைவிட்டுறவே கூடாது. வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் அந்த வெற்றியை பெறக்கூடிய தகுதி எல்லாருக்கும் உண்டு. கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. வெற்றி பெறுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி வேணும். முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வெற்றி பெறலாம். இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி எடுப்பீங்க. என்னால் முடியும்னு நினச்சி ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.